கொஞ்சம் அப்படியே கையை இங்கிட்டு திருப்பியா போனேன் மேடம் மேடம் நீங்க உட்காருங்க கொஞ்சம் அப்படியே கீழே இருக்கும் கையை கட்டுறதா உங்க படம் பையன் செல்போன் எடுக்குங்கண்ணே அண்ணா வரல அண்ணா இங்கிட்ட கொஞ்சம் கீழே எங்கிட்ட அண்ணா இங்க 2580 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க முதலமைச்சருடைய உரையும் நாட்டு மக்களுடைய மனநிலை மாறி இன்றைக்கு மத்தியிலே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி. எனவே தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்தியா கூட்டணி முதல்வர் தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் கருத்து கணிப்புங்கிற பேரில் வந்து உங்களுக்கு பிரதானமான போட்டியாக கருதக்கூடிய அதிமுக இல்லாமல் பாஜக சீட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க ரெண்டாவது வச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பவரை வச்சுட்டு செய்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் நடக்குமா? அது நடக்கிற கதையே இல்லை. அப்படி பார்த்தா 40 நீங்கள் தானே வாங்கணும்னு சொல்கிறீங்க. நாங்கள் வருவோங்க. நீங்கள் 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போட்டியை கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறேன். இந்தியா கூட்டணி எவ்வளோ இடத்துல நான் வெற்றி போனேன்? இந்தியா முழுவதும் பெரும்பாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற்று. ஆனால் இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வைகோவுடைய மகன், இன்னொரு பக்கம் பெரம்பலூரில் உங்களுடைய மகன். இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. எங்கள் பையன்லாம் சார் எது இருந்தாலும் திமுக கேண்டிடேட்டு உதயசூரியன். இது தோழமை கட்சி, அவங்க நெருப்படி. அது அந்த அளவில் தான் இருக்கும். முதலமைச்சருடைய உரையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. 20 கூட்டம் பேசியிருக்கிறாங்க. அவருடைய உரை மாதிரி இது மாதிரி யாரும் விலைக்கு சொன்னதே இல்லை. ஒன்றிய அரசிலிருந்து எவ்வளோ தூரம் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்து இருக்கிறார். எனவே நாட்டு மக்கள் முழுமையாக முதலமைச்சர் பின்னால் வெற்றி வாய்ப்பு அப்படி 2 தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. சேலத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு.
அவர் வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார், அங்கே எப்படின்னு இருக்கும் சார்? அவங்க கட்சி அவங்க இருக்கிற இடத்துல போட்டேன்னு தான் சார் சொல்லுவாங்க. ஜெயிக்க போகிறது செல்வகணபதி தான் சார். தமிழ்நாட்டில் வந்து பாஜக டெபாசிட் இழக்கும். ஏங்க இது கேள்வி இல்லை, அதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் சொல்கிறேன்.